தலைமுறையினருக்கு நான் சொல்ல விரும்புவது, நாம் கடந்து வந்த வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் இந்த மண்ணில நிகழ்த்தி காட்டின புரட்சி, அதனால் விளைந்திருக்கும் நன்மைகள், திராவிட இயக்கத்துடைய தாக்கம், அதனால் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெறணும். அப்படி செய்தால்தான் நம்முடைய இயக்கம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை உலகம் முழுக்க சென்றடைய முடியும். அந்த கடமை உங்கள் கையில் இருக்கிறது. என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். திராவிடம் வசதியா திருடுவதற்கு, பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்ததுதான் திராவிடம். இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா. திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான், சாதி எதிர்ப்பவன் திராவிடன், திராவிடம் என்ற ஒரு இனம், திராவிடம் என்றது இடம், எல்லாம் பண்ணி பார்த்தான். கடைசிக்கு சமரசமாகி நம்ம 2 பேரும் ஒன்று தான். யாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தானா? எப்படி இருக்கு? அது ஏன்டா கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்றா அப்படி இருப்பான். நான் எங்கள் அப்பன் செத்தா உளமாற அழுவேன், நீ ஒப்பு கழுவேன், நீ நான் ஒன்றா. தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும், திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும், இடுகாடா ஆக்கும். இது 2க்கு வேறுபாடு இருக்கா? இப்போ தமிழ் தேசியம் வந்து என்ன? கடற்கரை கடற்கரை தானே, கல்லறையை பேக்கும். 2ல் ஒன்று நடக்கும்.